ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். கடவுளான பிரம்மாதேவர் பற்றிய முழுமையான மற்றும் ஆழமான விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரம்மா என்பவர் இந்து சமயத்தில் விஷ்ணு காக்கும் கடவுள் மற்றும் சிவன் அழிக்கும் கடவுள் ஆகியோருடன் இணைந்து மும்மூர்த்திகளில் முதன்மையானவராக படைப்பு கடவுளாக விளங்குபவர் தான் இவர். படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவுக்கே ஏன் உலகெங்கும் தனியாக கோவில்களே இல்லை? அவரது ஆயுள் எவ்வளவு? பிரம்ம ரகசியம் என்றால் என்ன போன்ற கேள்விகளுக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரம்மா என்பது ஒரு பதவி என்றும் எண்ணற்ற பிரம்ம தேவர்கள் இதற்கு முன்வந்து சென்றுள்ளார்கள் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லப்படுது. அவர் உருவாகும் கதை 2 முக்கிய புராணங்களில் பேசப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்ம புராணத்தின்படி சுயம்பு பிறப்பு அப்படின்றாங்க. அதாவது பிரபஞ்சம் முழுவதுமாக அழிந்து பிரளயம் உண்டாகி நீரால் சூழப்படும்போது அந்த நீரிலிருந்து ஒரு தாமரை மொட்டு துளிர்ந்து வெளியே வருமாங்க. அந்த மொட்டு விரிந்து உள்ளே இருக்கும் முட்டையை நம்ம உடைச்சாங்க அப்படின்னா தன்னாலே சுயம்புவாக, அதாவது ஒரு புதிய பிரம்மா வெளியே வந்து மீண்டும் படைக்கும் பணியை தொடங்குவாராங்க. கோவில் இல்லாத ரகசியம். உலகின் மிக முக்கியமான படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே கோவில்கள் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்குலாம் தெரியுமா? அதாவது சிவபெருமானோட சாபமே இதற்கான காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர் அப்படின்ற வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக சிவன் லிங்கோத்பவராக, அதாவது வானுக்கும் பூமிக்கும் நடுவில் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. விஷ்ணு அடியை கண்டறிய பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்கு கீழேயும், பிரம்மா முடியை கண்டறிய அன்னப்பறவை வடிவம் எடுத்து வானத்தை நோக்கியும் சென்றிருக்காரு. விஷ்ணுவால் அடியை காண முடியவில்லை. உடனே தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவனிடம் சரணடைஞ்சிட்டாரு. பிரம்மாவும் முடியை காண முடியவில்லை. அப்போது சிவன் தலையிலிருந்து கீழே வந்த தாழம்பூவை பார்த்து தன்னை காப்பாற்ற சொல்லியிருக்காரு. பிரம்மன் சிவன் முன்னால் வந்து தான் முடியை கண்டதாகவும் தாழம்பூ அதற்கு சாட்சி என்றும் பொய் கூறினார். பொய் சொன்ன பிரம்மாவின் மீது கோபம் கொண்ட சிவன், இனி உலகெங்கும் உமக்கு ஒரு கோவிலும் வழிபாடும் உண்டாகாது அப்படின்ட்டு சாபமிட்டிருக்காரு. மேலும் பொய்யுக்கு உடந்தையாக இருந்த தாழம்பூ இனி எந்த பூஜைக்குமே உதவாது அப்படின்ட்டு சாபமிட்டிருக்காரு. இதன் காரணமாக தான் தமிழகத்தில் திருப்பத்தூர் போன்ற ஒரு சில இடங்களை தவிர பிரம்மாவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஆலயங்கள் பெரிதளவில் எங்குமே நம்மளால் காண முடியாது. உண்மையான பிரம்ம ரகசியம், அதாவது பிரம்ம முகூர்த்தம், புராணங்கள் தவிர ஆன்மீகவாதிகள் பிரம்மாவின் பெயருடன் இணைந்து பேசும் உண்மையான ரகசியம் பிரம்ம முகூர்த்தம் ஆகும். அதிகாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலான கால இடைவெளியே பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படுது. உலகமே உறங்கி கொண்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மனம் விழித்திருக்கும் இச்சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலை வேண்டியோ இல்லை மனதை ஒருமைப்படுத்தியோ இல்லை தியானிக்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தியே அந்த காரியம் வெற்றி பெற நமக்கு உதவும் அப்படின்றது பலருடைய நம்பிக்கை. இதை பற்றி அறிவியல் என்ன விளக்கம் சொல்லியிருக்கு அப்படின்னா, அதிகாலையில் எழும் மனம் வெள்ளை காகிதம் போல வெற்றிடமாக இருக்குமாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் படிப்போ இல்லை உடற்பயிற்சி, தியானம் போன்ற எந்த செயலும் கவனம் சிதைவே இல்லாமல் முழுமையாக உங்களால் செய்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுது.
இந்த அதிகாலை வெற்றி நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். இந்த காணொளியானது பிரம்மாவின் படைப்பு மற்றும் அழிவு பற்றிய பிரம்மாண்டமான தத்துவங்களையும் அவருக்கு கிடைத்த சாபத்தின் பின்னணியையும் அன்றாட வாழ்வில் வெற்றியை தேடும் பிரம்ம முகூர்த்தம் பற்றிய உண்மையான ரகசியத்தையும் தெளிவாக விளக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.